மானிட்டரி பாலிசி கமிட்டில ரெப்போ ரேட் அப்படிங்கறத வந்து இப்ப ஸ்டான்ஸ் வந்து நியூட்ரல் ஸ்டான்ஸ்ல கண்டினியூ பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேவா? ஸோ நியூட்ரல் ஸ்டான்ஸ் இப்போ நம்ம இந்தியாவில் வந்து லாஸ்டா ஸ்டான்ஸ் அப்படின்னு எடுக்கும்போது உங்களுக்கு ஆர்பிஐ ஸ்டான்ஸ்ல வந்து டிஃப்ரெண்ட் கேட்டகரி இருக்கும். ஓகே, ஹாக்கிஷ் அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் அதிகப்படுத்துறாங்கன்னு அர்த்தம். டவ்விஷ் அப்படின்னா இன்ட்ரெஸ்ட்டை கம்மி பண்றாங்கன்னு அர்த்தம். ஓகேவா? தென் இதோட சேர்த்து வந்து பாத்தீங்கன்னா அகாமடேட்டிவ் ஸ்டான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது கிட்டத்தட்ட இதோட வந்துடும். ஓகே, அகாமடேட்டிவ் அப்படின்னா இதை வந்து கம்மி பண்றதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு. ஒன்னு நியூட்ரல் இல்ல கம்மி. கேலிபிரேட்டட் டைட்னிங் ஒன்னு இன்க்ரீஸ் பண்ணுவாங்க இல்ல நியூட்ரல். ரைட்டா? ஸோ அதுக்காக நியூஸ்ல வந்துருந்துச்சு. இது பத்தி இம்பார்ட்டன்ட் இல்லை. ஓகேவா? இப்போ இந்தியாவோட கரண்ட் ரினியூவபிள் எனர்ஜி அப்படிங்கிறது 100 GW ரீச் பண்ணிட்டோம். ஓகேவா? நம்மளோட டார்கெட் வந்து 500 by 2030. அதுல இப்போ 100 ரீச் பண்ணிட்டோம். ஓகேவா? ஸோ அதனால நியூஸ்ல வந்துருந்துச்சு. ஓகே, தென் செக்டார் வைஸ் பாத்தீங்கன்னா சோலார் தான் லீடிங். ஓகேவா? சோலார் அக்கௌண்ட்ஸ் ஃபார் 47% ஆஃப் டோட்டல். ஓகே, இதுல ராஜஸ்தான் ஃபர்ஸ்ட், குஜராத் செகண்ட், தமிழ்நாடு தேர்டு, மகாராஷ்டிரா தென் மத்திய பிரதேஷ். அதனாலதான் நீங்க இதுல பார்த்துருந்துருப்பீங்க. ஓகேவா? நம்ம சோலாரோட டார்கெட் இண்டிவிஜுவலா 100 2030 ஓகே, ஸோ அதனால நியூஸ்ல இருந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கில் இந்தியா ப்ரோக்ராம். அது உங்களுக்கு தெரிஞ்ச பழைய நியூஸ் தான், ஒன்றும் பெருசா இதுல புதுசா எதுவும் இல்லை. இதான் இருந்தா சொல்றேங்க. தென் அல்காரிதமிக் ட்ரேடிங் அப்படின்னு வரும்போது ரீட்டைல் அல்கா ட்ரேடிங் கொண்டு வரலாம் அப்படின்னு ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க செபி. ஓகேவா? இது வரை பாத்தீங்கன்னா பெரிய இன்ஸ்டிடியூஷன் இவங்க தான் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இப்ப ரீட்டைலுக்கும் கொண்டு வரலாம். ஓகே, அல்காரிதம் ரெண்டு கேட்டகரி, ஒயிட் இன்னொன்னு பிளாக். ஓகே, இதுல லாஜிக் என்ன அப்படின்றத சொல்லிடுவாங்க. ஓகேவா? இது வந்து என்னன்னே சொல்ல மாட்டாங்க, லாஜிக் அன்னோன். ஓகே, அல்கோ ட்ரேடர்ஸ் எல்லாருமே கண்டிப்பா ரெஜிஸ்டர் பண்ணிருக்கணும். ஓகேவா? தே மஸ்ட் பி ரெஜிஸ்டர்ட் வித் செபி பட் நாட் ரெகுலேட்டட் பை செபி. ஓகே, அடுத்து ஸ்வலம்பினி ஸ்கீம். ஓகே, இது வந்து பாத்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்கில் டெவலப்மெண்ட் பிளஸ் நீத்தி ஆயோக் ரெண்டு பேரும் பண்றாங்க. மெயினா எங்கன்னா அஸ்ஸாம், மெகாலயா அண்ட் மிசோ, இந்த மூணு ரீஜனுக்கு ஸ்கில் டெவலப்மெண்ட் இது கீழே. ஓகே, ரோஹித் மியூட் பண்ணிக்கங்க ரோஹித். ஓகே, ஓகே, அடுத்து திப்ரு சாய்கோவா. அஸ்ஸாம்ல இருக்கிறது. ஓகேவா? இது ஒரு பயோஸ்பியர் ரிசர்வும் கூட. ஓகே, மேல பிரம்மபுத்திரா லோஹித், கீழே வந்து திப்ரு ரிவர். அந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் இந்த நேஷனல் பார்க் இருக்கும். இங்க யூனிக்கான ஸ்பீஷிஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபீரல் ஹார்ஸ் பார்க்கலாம். ஃபீரல் ஹார்ஸ் இந்த ரீஜன்ல பார்க்கலாம். ஓகே, இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஸ்வாம் ஃபாரஸ்ட் இருக்கு. லார்ஜஸ்ட், ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட், லார்ஜ் சாலிக்ஸ் ஸ்வாம்ப் இந்த ரீஜன்ல பார்க்கலாம், திப்ரு சாய்கோவா.
ஓகே. அடுத்து தசாவதார் தியேட்டர். இப்ப ரீசெண்டா மகாராஷ்டிரால ஸ்டார்ட் பண்ணியிருந்திருக்காங்க, அதனால நியூஸ்ல வந்துச்சு. இங்க தசாவதாரம் கிருஷ்ணனோட அந்த அவதாரத்தெல்லாம் பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய ஒரு இது மெயினா இது வந்து பாத்தீங்கன்னா மகாராஷ்டிரா கோவா இந்த ரீஜன்ல இந்த தியேட்டர் ஃபார்ம் ஆஃப் இது வந்து ரொம்ப ஃபேமஸ். ஓகே. அடுத்து ரோடோடென்ட்ரான், இது ஏற்கனவே நம்ம பார்த்திருந்தோம். ஹையர் ஆல்டிடியூட்ல பார்க்க முடியும். யூஸ்வலா வெஸ்டர்ன் இங்க ஹிமாலயாஸ், அதாவது ஈஸ்டர்ன் நார்த் ஈஸ்டர்ன் ரீஜன்ல தான் அதிகமா பார்க்க முடியும். ஒன்னே ஒண்ணு மட்டும் இங்க இருக்கும். ஒரே ஒரு பர்டிகுலர் ஸ்பீசிஸ் மட்டும் இந்த இடத்துல வெஸ்டர்ன் காட்ஸ்ல இருக்கும். ஓகேவா? ஆர்கிட்ஸ் இது வந்து பாத்தீங்கன்னா ரோடோடென்ட்ரான் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு கிளைமேட் சேஞ்சோட இண்டிகேட்டர் ஸ்பீசிஸ்ன்னு சொல்றாங்க. ஓகேவா? பிங்க் ரோடோடென்ட்ரான் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஹிமாச்சல் பிரதேஷ் அவங்களுடைய நேஷனல் ஃபிளவர், ஸ்டேட் ஃபிளவர், சாரி ஸ்டேட் ஃபிளவர். ஓகேவா? ஸோ அதுக்காக நியூஸ்ல வந்துருந்துச்சு. அடுத்து இப்போ இன்னைக்கு பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா, அரெஸ்ட் பண்ணும்போது கண்டிப்பா அந்த கிரவுண்ட்ஸ் ஆஃப் அரெஸ்ட்டை இன்ஃபார்ம் பண்ணணும், மேண்டேட்ரின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இது ஆல்ரெடி இருக்கு ஃபண்டமெண்டல் ரைட்ல. லீகல் கிரவுண்ட் ஃபார் அரெஸ்ட் சொல்லாம போனா தட் அரெஸ்ட் இஸ் கன்சிடர்ட் இன்வாலிட். சொல்லல அப்படின்னா அரெஸ்ட் இஸ் இன்வாலிட். ஓகேவா? அரெஸ்ட் மட்டும் இன்வாலிட், பட் இன்வெஸ்டிகேஷன் எல்லாமே அப்படியே நடத்தலாம், ட்ரையல் எல்லாமே நடத்தலாம். பட் அரெஸ்ட் பண்ணது இன்வாலிட் ஆயிடும், ரிலீஸ் பண்ணி தான் ஆகணும் அவங்கள. ஓகேவா? இன்ஃபார்ம் பண்ணாம இருக்கிறது வயலேட்டிவ் ஆஃப் ஆர்டிகல் 21 அண்ட் 22. ஓகேவா? அதை கிளியராகவும் கம்யூனிகேட் பண்ணிருக்கணும். அடுத்து இந்த வேவ் சமிட்ல நம்ம பார்த்தாச்சு. ஓகே. தென் பஞ்சாபோட ஃபசில்கா ரீஜியன், இங்க வந்து பாத்தீங்கன்னா பொட்டாஷ் மைன் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ப்ரொபோசல் போயிட்டு இருக்கு. ஓகேவா? பொட்டாஷோட ஊருக்கு பேரு சில்வினைட். பொட்டாஷோட ஊர் வந்து சில்வினைட். பொட்டாசியம் உங்களுக்கு தெரியும், இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் ஃபர்டிலைசருக்கு. ஓகேவா? ஸ்டார்ச் ஃபார்மேஷன், ரூட் சிஸ்டத்தோட ஹெல்த், பிளான்ட் growth எல்லாத்துக்குமே பொட்டாசியம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? பிடிஎம் சொல்லுவாங்க, பொட்டாசியம் ட்ரிவன் மலாசஸ். இது வந்து 100% இண்டிஜினஸ் ஃபர்டிலைசர். ஓகேவா? அண்டர் நியூட்ரியன் பேஸ் சப்சிடி ஸ்கீம். ஓகேவா? பொட்டாஷ் அப்படிங்கிறது வந்து பொட்டாஷ் இஸ் ஆல்சோ a கிரிட்டிக்கல் மினரல். நம்ம லிஸ்ட்ல கிரிட்டிக்கல் மினரல் லிஸ்ட்லயும் பொட்டாஷ் இருக்கு. ஓகேவா? பொட்டாசியம் டெபாசிட் அப்படிங்கிறது உங்களுக்கு ராஜஸ்தான்ல அதிகமா இருக்கு. ஆக்சுவலா இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்மளுடைய பொட்டாசியம் அப்படிங்கிறது நம்ம இம்போர்ட்ல தான் இங்க எதுவுமே இன்னுமே வந்து ப்ராப்பரா ப்ரொடக்ஷன்ல கிட்டத்தட்ட 100% நம்ம வந்து இதுல பண்ணிருப்போம். ஓகேவா? இம்போர்ட் தான் பண்ணுவோம். ஓகே. அது ரெலவெண்ட் இல்லைங்க, சிஆர்பிசில அது அது இருக்கா இல்லையா அது பெருசா ரெலவெண்ட் இல்லை, எப்படி இருக்கும் அரெஸ்ட் பண்ணும்போது. அதெல்லாம் நீங்க ஜென்ரலாவே போட்டுடலாம். ஓகே. அடுத்து லெஃப்ட் விங், லெஃப்ட் லெஃப்ட் எக்ஸ்ட்ரீமிசம் அப்படிங்கறத என்கிறது.
2026 அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்குள்ள காலி பண்ணணும். ஓகேவா? அந்த ஒரு விஷயமே இல்லாம போகணும் அப்படின்றதுக்கு இதுக்காக கொண்டு வரப்பட்ட டாக்டர் தான் சமாதான் டாக்டர். ஓகேவா? தென் ஆபரேஷன் வந்து பாத்தீங்கன்னா கிரீன் ஹண்ட். ஓகேவா? கிரீன் ஹண்ட், ஆக்டோபஸ், சக்கர, இதெல்லாம் ஆன்டி நக்சல் ஆபரேஷன். ஓகே. பிம்ஸ்டெக்ல நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். அடுத்து இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு இரிகேஷன். ஓகேவா? ரெண்டு டேம் மொராஜ் அண்ட் கஞ்சல் அப்படின்ற ரெண்டு ரிவரையும் கனெக்ட் பண்ணக்கூடிய இரிகேஷனுக்கான ஒரு ப்ராஜெக்ட். ஓகேவா? இது என்ன பிரச்சனை அப்படின்னா உங்களுக்கு சாத்புரா and மேல்கட் ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கக்கூடிய டைகர் காரிடார் அப்படிங்கிறது அஃபெக்ட் ஆயிடும் அப்படின்றதுக்காக இதை கொஸ்டின் பண்ணி நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. அதனால நியூஸ்ல இருந்துச்சு. ஓகே. அடுத்து பிஎம் அஜய் ஸ்கீம். ஓகேவா? மினிஸ்ட்ரி ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்ட். தென் இட் இஸ் a centrally sponsored scheme. ஓகேவா? டார்கெட்டிங் ஷெட்யூல் கேஸ்ட் பாப்புலேஷன்ஸ், எஸ்சிக்கானது. நிறைய இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? இந்த இது கீழே தான் உங்களுக்கு ஆதர்ஷ் கிராம் வில்லேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லா டெவலப்மெண்ட்டும் கொண்டு வர மாதிரி வில்லேஜ், ஆதர்ஷ் கிராம் வில்லேஜ், பர்டிகுலர்லி ஆன் எஸ்சி. இது நெக்ஸ்ட் நெட் ஜரீம் காரிடார். இது வந்து உங்களுக்கு இஸ்ரேல் ஹமாஸ். ஓகேவா? இஸ்ரேல் காசா அந்த இடத்துல இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு காரிடார். ஓகேவா? இது ஒண்ணு. அதுக்கடுத்து பிலடெல்பி கிராசிங், அதுக்கப்புறம் ராஃபா கிராசிங். இது மூணுமே நியூஸ்ல இருந்துச்சு. ஓகே. கேக்குதா? இப்போ ஓகேவா? ஓகே. ஸோ லிம்பாட்டிக் பிலாரியாசிஸ்க்கு எதிராக ஒரு பெரிய ஒரு ப்ரோக்ராம் லான்ச் பண்ணியிருந்தாங்க. லிம்பாட்டிக் பிலாரியாசிஸ். ஓகேவா? இது ஒன் ஆஃப் தி நெக்லெக்டட் டிராபிக்கல் டிசீஸ். இதுக்கு வந்து ஹாத்தி பாவோன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கால் பெருசா இருக்கும் இல்லையா, யானைக்கால். ஓகே. இட் இஸ் காஸ்ட் பை எ பாராசைட். ஓகேவா? பிலேரியல் பாராசைட் அப்படின்னு சொல்லுவாங்க. பாராசைட் கொசு, அது மூலியமா வரும். ஓகேவா? மஸ்கிட்டோல இருந்து டிரான்ஸ்ஃபர் ஆகும். பட் இட் இஸ் அ பாராசைட் டிசீஸ். அதான். ஹார்மனைஸ்டு சிஸ்டம் கோட் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஜிஐ டேக் ரைஸ்க்காக கொண்டு வந்திருக்காங்க. எக்ஸ்போர்ட்டுக்கு ஜிஐ டேக் ரைஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்காக கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா? ஸ்பெஷல் நோட்டிபிகேஷன் எதுவும் இல்லாம இந்த ரைஸை டைரக்டா எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம், பிரச்சனையே இருக்காது. ஓகேவா? இது ஒரு 6 டிஜிட் கோட். அடுத்து எஃப்டா பார்த்தாச்சு, யூரோப்பியன் ஃப்ரீ ட்ரேட் அசோசியேஷன். நம்ம ஆல்ரெடி பார்த்த நியூஸ் தான். ஸோ பெருசா இஷ்யூ இல்லை. அடுத்து ஸ்ரீஜனம்.
Okay, it is India's first indigenous automated biomedical waste ட்ரீட்மெண்ட்டுக்கான ஒரு இது ரிகா எவ்வளவு பெரிய பேர் வச்சிருக்கானுங்க. ஓகே, பயோமெடிக்கல் வேஸ்ட் ட்ரீட் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் டைம் கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா, சிஎஸ்ஐஆர் திருவனந்தபுரம். ஓகே, அது பெருசா பெரிய தலைங்க யாரும் கொண்டு வரல. பயோ வேஸ்ட் தான் இது பண்றதுக்கு. ஸோ கேரளால தான் அந்த பயோ வேஸ்ட் பார்ப்போம். ஸோ அதனால கேரளான்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, தென் கிராஃபீன்ல நிறைய பார்த்தாச்சு. தென் ஆஸ்பயர் ப்ரோக்ராம், இது வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவும் யூகே. ஓகேவா, இந்தியா யூகே ஆஸ்பயர் ப்ரோக்ராம் அப்படிங்கிறது வந்து கிளீன் எனர்ஜி டிரான்சிஷனுக்காக இந்தியா யூகேவோட ப்ரோக்ராம். ஓகே, ஸோ மார்க்கெட் இன்டர்வென்ஷன் ஸ்கீம், அது வந்து பாத்தீங்கன்னா பிஎம் ஆஷாக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு ப்ரோக்ராம். பிஎம் ஆஷா ஏற்கனவே பார்த்துருந்தோம். பிரைஸ் சப்போர்ட் சிஸ்டம், பிடிபிஎஸ், பிபிபிஎஸ் அப்படின்னு 3 இது இருக்கும். ஓகே, ஃபார்மர்ஸுக்கு காசு கொடுப்பாங்க. மெயினா இவங்க ஃபோக்கஸ் பண்ற கிராப் என்னவா இருக்குன்னா ஆயில் சீடும் பல்சஸ்க்கும் இந்த ஸ்கீம் இருக்கும். ஆயில் சீட் அண்ட் பல்சஸ் எம்எஸ்பிக்கு கீழேயோ மேலேயோ போறப்போ அதை கவர்மெண்ட் டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர்ல கொடுத்துரும். ஓகே, 47th மாராட் கஞ்சல் ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது சாத்ரா மேல்கட் அந்த டைகர் ரிசர்வோட காரிடாரை அஃபெக்ட் பண்ற ஒரு ப்ராஜெக்ட். 49 ஏற்கனவே நம்ம பார்த்த டாபிக் தான், நெட்பரிம் காரிடார் இஸ்ரேல் காசா கிட்ட இருக்கிறது. அங்கதான் உங்களுக்கு பிலடெல்பி கிராசிங்கும் இருக்கும், ரஃபா கிராசிங்கும் இருக்கும். ஓகே, சைக்ளோன் 2025 பிட்வீன் இந்தியா அண்ட் எகிப்த். இந்தியாவுக்கும் எகிப்துக்குமான ஒரு ஜாயிண்ட் மிலிட்டரி எக்ஸசைஸ். ஓகே, தென் பாம்பே பிளட் குரூப் அப்படிங்கிறது ஒரு ரேரான பிளட் குரூப், ஹெச்ஹெச் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, ஆன்டி ஏ, ஆன்டி பி, ஆன்டி ஹெச் அப்படின்னு 3மே இருக்கும். ஓகேவா, அவங்களுக்கு வந்து ஓ டைப்ல இருந்து கூட பிளட் எடுக்க முடியாது. ஏ, பி, ஓ எந்த கேட்டகரியிலும் பிளட் வாங்க முடியாது. இன்னொரு குரூப்ல இருந்து மட்டும்தான் வாங்க முடியும். பாம்பே பிளட் குரூப்ல இருந்தா வாங்க முடியும். ஸோ அதுதான் அந்த நியூஸ். அடுத்து கரப்ஷன் பெர்செப்ஷன் இண்டெக்ஸ், டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷனல். அதோட ரிப்போர்ட், அவங்களோட ரிப்போர்ட். ஓகேவா, ஓகே, இல்ல இந்தியாவுக்கு எப்பவுமே கீழே தான் இருக்கும் ஸ்கோரு. ஸோ பெருசா இதுல எதுவும் வரி பண்ண வேண்டியதில்லை. ஓகேவா, 38 இப்போ. இல்ல ரேங்க் மார்க் தான் 38, ரேங்க் 96, 96th ரேங்க் இருக்கு. லீஸ்ட் கரப்ட் வந்து டென்மார்க். ஓகேவா, மோஸ்ட் கரப்ட் வந்து சவுத் சூடான். ஓகே, அடுத்து ஸோ ஏஐ ஆக்ஷன் சமிட் பிரான்ஸ்ல நடந்துச்சு. இந்தியா வந்து கோச் சேர் பண்ணியிருந்தாங்க, நம்ம பார்த்த நியூஸ் தான். ஃபிஷிங்ல செகண்ட் தக்ஷ்.
தக்ஷ் ஸ்கீம். இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மினிஸ்ட்ரி ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்ட் சென்ட்ரல் செக்டர் ஸ்கீம். ஓகேவா? ஸ்கில்லிங் தான் மெயினா ஷார்ட் டேர்ம் ட்ரைனிங் ஸ்கில்லிங் இதுக்காக கொண்டு வரப்பட்ட ஸ்கீம். ஓகே, மெயினா எஸ்சி, சஃபாய் கர்மச்சாரிஸ், வெஸ்ட் ஸ்பீக்கர்ஸ், டிநோட்டிஃபைட் ட்ரைப்ஸ். ஓகேவா? தென் மத்த கேஸ்ட் ஓபிசியா இருந்தாங்கன்னா லெஸ் தென் 3 lakh ஆனுவல் இன்கம் அப்படின்னா இவங்க எல்லாத்துக்குமான ஒரு ஸ்கில் டெவலப்மெண்ட் ஸ்கில் ட்ரைனிங் ஸ்கீம். ஓகே, என்டி 8 countries அப்படின்னா நார்டிக் அண்ட் பால்டிக் கண்ட்ரிஸ். என்டில என்பி நார்டிக் அண்ட் பால்டிக் கண்ட்ரிஸ். நார்டிக்ல டென்மார்க், பின்லாந்து, ஐஸ்லாந்து, நார்வே, ஸ்வீடன் 5 countries. பால்டிக்ல வந்து பாத்தீங்கன்னா எஸ்தோனியா, லாத்வியா, லித்துவேனியா 3 countries சேர்ந்து இருக்கிறது. அப்போ இந்தியன் பிரைம் மினிஸ்டர் அவங்க போய் பார்த்தப்போ இந்த டேர்ம் வந்துருச்சு. ஓகேவா? இந்தியா கொலாபரேஷன் அப்போ அந்த டயலாக் பேசும்போது அந்த இது வந்திருக்கு, அவ்வளவுதான். ஓகேவா? ஸோ புதுசா வந்து ஜிடிபியில ஜிகேடிபின்னு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. இந்த கே ஃபார் ஜிடிகேபி, சாரி, நாலேஜ். ஓகே, நாலேஜ் ஃபேக்டரியும் ஒரு வேல்யூவா கொடுத்துருக்காங்க. டெசர்ட் சைக்ளோன் யுஏஇ, சைக்ளோன்னா எகிப்த். ஓகே, டன். நாலேஜ் அப்படிங்கிற ஒரு ஃபேக்டரியும் உள்ள கன்சிடர் பண்ணி எடுத்திருக்காங்க. ஓகே, குளோபலி இம்பார்ட்டன்ட் அக்ரிகல்ச்சரல் சைட்ல நம்ம நிறையவே பார்த்துட்டோம். சம் ஸ்கிப்பிங் இட். ஓகேவா? இது கொஞ்சம் முக்கியமானது. ஆர்ஐஎஸ்சி பி, திஸ் இஸ் ரிலேட்டட் டு உங்களுக்கு வந்து கம்ப்யூட்டர் சிப், அது ரிலேட்டடானது. ஓகேவா? சிப்ஸ், கம்ப்யூட்டர், அதோட ரிலேட்டடான டேர்ம் தான் இந்த ஆர்ஐஎஸ்சிபி. ரெடியூஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் செட் கம்ப்யூட்டர் 5 அப்படிங்கிறது. ஓகேவா? இதை பேஸ் பண்ணி வர்ற கம்ப்யூட்டர் தான் சக்தி கிளாஸ் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ். ஓகேவா? இந்த சக்தி கிளாஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் இதை யூஸ் பண்ணிட்டு இருக்கிற இந்த டெக்னாலஜி தான் ஐரிஸ். இந்த ஐரிஸ் அப்படிங்கிறது சிப், கம்ப்யூட்டர் சிப், அதுக்கானது. மைக்ரோ ப்ராசஸர்லாம் டெவலப் பண்றது. ஓகேவா? இந்த மொத்த ஸ்கீமுமே எது கீழே வருது அப்படின்னா டிஐஆர்வி ஸ்கீம். ஓகேவா? டிஜிட்டல் இந்தியா RIC 5 அப்படிங்கிற ஸ்கீம் தான் டிஐஆர்வி ஸ்கீம். இண்டிஜினஸ் மைக்ரோ ப்ராசஸர்ல டெவலப் பண்றது. ஓகே, ஃபர்ஸ்ட் என்னன்னா RISC 5 இந்த சிப்போட ப்ரோக்ராமிங் ஆர்கிடெக்சர் அது. இதை டெவலப் பண்ற கம்ப்யூட்டருக்கு பேரு சக்தி கிளாஸ் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ். அந்த சிப்புக்கு பேரு ஐரிஸ் சிப் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மொத்த ஸ்கீமுமே இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா டிஐஆர்வி அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராம் கீழ் இண்டிஜினஸ் மைக்ரோ ப்ராசஸர்ல டெவலப் பண்ணும். ஓகேவா? அடுத்து ரெய்னி அப்படிங்கிறது ஜப்பானோட வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ஹைபிரிட் குவாண்டம் கம்ப்யூட்டர். ஹைபிரிட் குவாண்டம் கம்ப்யூட்டர். ஓகேவா? இது வந்து சூப்பர் கண்டக்டிங் கியூபிட்ஸ் மூலியமா பண்ணியிருப்பாங்க எப்பயும் போல. ஓகே, ஜப்பான். ஓகே, ஒரு நிமிஷம். அடுத்து இந்தியா கேஸ் மார்க்கெட் ரிப்போர்ட். இது இன்டர்நேஷனல் எனர்ஜி ஏஜென்சியோடது. ஓகேவா?
இந்த இன்டர்நேஷனல் எனர்ஜி ஏஜென்சி அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கல, நிறைய முக்கியமான ரிப்போர்ட் இதெல்லாமே கொண்டு வந்திருப்பாங்க. ஓகே, இதான் இந்த ஓஇசிடி கீழே வருது. இதுதான் அந்த 90 டேஸ் பெட்ரோல்லாம் வச்சுக்கணும், கரெக்டா? ஓகே. தென் இந்த நேச்சுரல் கேஸ் இதுக்காக போடப்பட்ட கமிட்டி, இந்த கேஸ் இதுக்காக போடப்பட்ட கமிட்டி தான் கிரித் பாரிக் கமிட்டி. ஓகேவா? இப்போ பிளான் என்னன்னா இந்த நேச்சுரல் கேஸ் வீட்ல எல்லாமே கேஸ் சப்ளை பைப் கனெக்ஷனா கொண்டு வரணும் அப்படின்னு கொண்டு வந்து ஒரு பிளான் இருக்கு. ஓகேவா? ஸோ தட் கிளீன் ஃபியூல் இருக்கும், எமிஷன்ஸ் கம்மியாகும். ஓகே, அதான் ஆக்சுவலி கம்ப்ரஸ்ட் பயோகேஸ். ஆனா இந்த நேச்சுரல் கேஸ் எல்லாம் ஒரே டேர்ம் தான், அதுக்கான கமிட்டி காமன் தான். ஓகே, ஸோ பாம் ஆயில் இம்போர்ட் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் ரொம்ப ரொம்ப குறைஞ்சிருக்கு. ஓகே, பாம் ஆயில். ஓகே, பாம் ஆயில்ல ரெண்டு டைப் இருக்கு. க்ரூட் பாம் ஆயில் அப்படின்னா அது வந்து உங்களுக்கு ஃப்ரூட்ல இருந்து எடுக்குது, ஃப்ரூட் பல்ப். குக்கிங்க்கெல்லாம் யூஸ் பண்றாங்க. கர்னல் ஆயில் அப்படின்னா சீட்ல இருந்து எடுக்குது. ஓகே, காஸ்மெட்டிக்ஸ், பார்மசூட்டிகல்ஸ் இதுக்கெல்லாம் யூஸ் பண்றாங்க. பாம் ட்ரீ வந்து நேட்டிவ் டு ஆப்பிரிக்கா. ஆனா இப்போ இந்த இந்தோனேஷியா மலேசியால தான் அதிகமா இருக்கு, பட் ஆக்சுவலி ஆப்பிரிக்காவோட நேட்டிவ் ட்ரீஸ். இந்தியாவில ஹையஸ்ட்ன்றது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆந்திர பிரதேஷ் தான் ஹையஸ்ட். ஆந்திரா ஆயில் ப்ரொடக்ஷன், பாம் ஆயில் ப்ரொடக்ஷனுக்கு நம்ம தான் லார்ஜஸ்ட் இம்போர்ட்டரும் கூட. ஓகே, ஓகே. அடுத்து ப்ரீவியஸ்ல மெயின்ஸ்க்கான நியூஸ். பிரமோஸ் என்ஜி நெக்ஸ்ட் ஜெனரேஷன் பிரமோஸோடது. ஓகேவா? இது அட்வான்ஸ்டு சூப்பர்சோனிக் மிசைல், இந்தியா ரஷ்யாவோட ஜாயிண்ட் வெஞ்சர். ஓகேவா? டெஸ்டிங் பண்ணிருக்காங்க. ரேஞ்ச் வந்து 290. என்ன டிஃபரன்ஸ் பழையது அப்படின்னு பாத்தீங்கன்னா லைட்டர், ஹெவியர் கிடையாது. ஏன்னா இதெல்லாம் உங்களுக்கு கொஸ்டின்ல டெஸ்ட் வைப்பாங்க. லைட்டர், ஸ்மாலர், வெர்சடைல். அதான் நம்ம கொஸ்டின்ல ரொம்ப பெருசாக்கிட்டாங்க அப்படின்னு நினைச்சா ஆமான்ற மாதிரி இருக்கும், பட் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் இன்னும் சின்னதாக்கிட்டு இருக்காங்க. மிசைல்ஸை பொறுத்தவரை எவ்வளவுக்கு எவ்வளவு சின்னதோ அவ்வளவுக்கு அவ்வளவு அதை ரேடார்ல இருந்தாலும் தப்பிச்சுக்க முடியும். ஓகே, மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பாராஸ் டூ. ஓகே, இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பெக்ட்ரோகிராஃப். லைட்டை வந்து வரக்கூடிய அந்த டெலஸ்கோப் மாதிரி தான் வச்சுக்கோங்களேன். லைட்டை ஸ்ப்ரெட் பண்ணி அந்த பேப்பர்ல அந்த லைட்டோட ப்ராப்பர்ட்டியை வச்சு அந்த இதோட காம்போசிஷன் இதெல்லாம் படிக்கிறது. ஓகேவா? டெலஸ்கோப் வித் ஸ்பெக்ட்ரோகிராஃப். ஸ்பெக்ட்ரோகிராஃப் அப்படின்றப்போ மீனிங் என்னன்னா அது அந்த லைட் இதை வச்சு ஸ்டடி பண்ணி அது என்ன மாதிரி பிளானட், என்ன அதோட காம்போசிஷன் அதெல்லாம் சொல்லும். ஸ்பெக்ட்ரம் லைட் எமிட்டிங் ப்ராப்பர்ட்டிஸை வச்சு. ஓகே, தென் அம்ரித் சரோவர் உங்களுக்கு தெரியும், டேம், பாண்ட்ஸ் எல்லாமே ரெஜுவினேட் பண்றதுக்கு. ஓகே, இம்பார்ட்டன்ட் இல்ல. பிரம்மகிரி எழுதிடுவீங்கல்ல, கர்நாடகா, காவேரி உருவாகிற இடம். ஓகே, கிளைமேட் ரிஸ்க் இண்டெக்ஸ். ஜெர்மன் வாட்ச். யார் இது பண்றன்றது மட்டும் போதும் நமக்கு. ஓகே, டைம் ஆயிடுச்சா? 4 நிமிஷம் முடிச்சிடலாம். ஐன்ஸ்டைன் ரிங்.
ஐன்ஸ்டைன் ரிங் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிராவிடேஷனல் லென்சிங்னால வர்றது. ரிங் மாதிரி ஃபார்ம் ஆகும். லைட்டை சுத்தி அந்த ஒரு ஆப்ஜெக்டை சுத்தி வரும்போது ஒரு ரிங் மாதிரி ஃபார்ம் ஆயிடும் அந்த ring, அந்த லைட்டு. ஓகே. ஃபினாமினா என்ன அப்படின்னா லைட் ஆல்சோ பென்ஸ் வித் ஹையர் கிராவிட்டி. அப்போ பெண்ட் ஆகிற லைட் லென்ஸ் மாதிரி கம்ப்ளீட்டா ஒரு சர்க்கிளா வந்துச்சுன்னா தட் இஸ் கால்ட் அஸ் ஐன்ஸ்டைன் ரிங். ஓகேவா? ஸ்ட்ராங்கர் கிராவிடேஷனல் லென்சிங் இருக்கும்போது இது வரும். ஓகே. தென் டோக்ரா ஆர்ட். இதுதான் நீங்க வந்து லாஸ்ட் வேக்ஸ் டெக்னிக் அப்படின்னு பாப்பீங்க. உங்களுக்கு அந்த இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் டான்சிங் கேர்ள் மொஹஞ்சதாரோ அதுவுமே இந்த இதுதான். ஓகேவா? சீரே பர்டியூ அப்படின்னு சொல்லுவாங்க இந்த டெக்னிக் பேரு. மெட்டல் காஸ்டிங்க்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. மெயினா சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், வெஸ்ட் பெங்கால் அந்த ரீஜியன். டோக்ரா ஆர்ட் கிஃப்ட் பண்ணியிருப்பாங்க பிரெஞ்சு பிரசிடென்ட்டுக்கு. ஓகே. சூடான் வைரஸ் அப்படிங்கிறது வந்து சூடான்ல வந்திருக்கும். ரொம்ப டேஞ்சரஸான வைரஸ். 70% ஃபெட்டாலிட்டி. ஓகேவா? வைரல் ஹெமராஜிக் எபோலா வைரஸோட ஒரு கிரைட்டீரியால வருது. ஓகே. தென் இன்டைரக்ட் ப்ராம்ப்ட் இன்ஜெக்ஷன் ரிலேட்டட் டு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஏஐ சாட்பாட்ல இருக்கக்கூடிய ஒரு ஃபிளா இது. வெப்சைட்ஸ் இவங்கெல்லாம் வந்து சாட் ஜிபிடிய அப்படியே ஓவர்டேக் பண்ணி அதுல மேசிவ் டேட்டா எல்லாம் இது பண்றது. ஓகேவா? சாட் பாட்டையே கன்ஃபியூஸ் பண்ணி விட்டு அவங்க அதை தப்பா ஒர்க் பண்ற மாதிரி பண்றது. ஓகேவா? ஒரு த்ரெட், செக்யூரிட்டி த்ரெட், சாட் பாட்டுக்கு இருக்கக்கூடிய த்ரெட். ஏன்னா இவங்க அந்த இன்புட் கொடுக்கும்போது அதை அஃபெக்ட் பண்ற மாதிரி பண்ணிடுறாங்க. ஓகேவா? டோக்ராட்டுக்கு அதே மாதிரி G8 ஆகிருக்கு. எஸ். சாவரன் கிரீன் பாண்ட்ஸ் எல்லாம் பார்த்தாச்சு. எக்ஸ்டெண்டட் ரியாலிட்டி. மணிப்பூர்ல பிரசிடென்ட் ரூல் கொண்டு வந்திருந்தாங்க இந்த டைம்ல. ஓகேவா? உம், அவ்வளவுதான். ஓகே. டன். பிப்ரவரி பாதி முடிஞ்சிருச்சு. ஹாஃப் ஓவர். ஓகே. சரி முடிச்சுக்கலாமா? டன். தேங்க்யூ.